திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில். அன்பார்ந்த பக்தர்களே, வணக்கம். இன்று நாம் செல்லப் போகும் ஆன்மீக பயணம் தமிழ்நாட்டின் மிகப் பெரும் அதிசயங்களில் ஒன்றான திருச்செங்கோடு மலைமேல் அமைந்துள்ள அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலின் புனித வரலாறு. இது ஒரு கோவில் வரலாறு மட்டுமல்ல, இது சிவமும் சக்தியும் ஒன்றாகும் தத்துவத்தின் உயிரோட்டமான சாட்சி. இந்த வீடியோவை முழுமையாக கேட்டால் நீங்கள் அந்த மலையை ஏறிச் சென்று சுவாமியை நேரில் தரிசித்த அனுபவம் கிடைக்கும். தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்செங்கோடு இது ஒரு சாதாரண ஊர் அல்ல. இது நாககிரி எனப்படும் புனித மலை. சுமார் 650 அடி உயரமுள்ள இந்த மலை பண்டைய காலத்திலிருந்தே தெய்வீக சக்தி நிறைந்ததாக கருதப்படுகிறது. மலைமேல் அமைந்துள்ள கோவில் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில். இங்கு சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியார் ஒரே உருவில் அருள்பாலிக்கின்றனர். இந்த மலையின் உருவாக்கம் இட்செல்ஃப் ஒரு அதிசயம். ஒரு காலத்தில் ஆதிசேஷன் மற்றும் வாயுதேவன் யார் வலிமையானவர் என்று விவாதித்தனர். ஆதிசேஷன், வாயுதேவன். ஆதிசேஷன் இந்த மலைக்கு சுற்றி பிடித்து அதை அசையாமல் வைத்தார். வாயுதேவன் கடும் காற்றை வீசி அதை உடைக்க முயன்றார். இறுதியில் மலை பல துண்டுகளாக உடைந்து ஒரு பகுதி திருச்செங்கோடாக அமைந்தது. அர்த்தநாரீஸ்வரர் என்றால் என்ன? அர்த்தம் பாதி, நாரி பெண், ஈஸ்வரர் இறைவன். அதாவது ஆண் மற்றும் பெண் ஒரே உருவில். சிவபெருமான், பார்வதி. இந்த வடிவம் கூறுவது ஆண் பெண் சமநிலை. சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. உலகம் இரண்டின் சேர்க்கை. இந்த தலம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பர் இவர்கள் இந்த தலத்தை பாடி புகழ்ந்துள்ளனர். அர்த்தநாரி ஆண்டவன் அருள் பெருகும் தலம். இந்த கோவில் பல அரசர்களால் வளர்க்கப்பட்டது. சோழர், பாண்டியர், நாயக்கர், கல்வெட்டுகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. கோவிலின் சிறப்புகள்: மலைமேல் அமைப்பு, அழகான மண்டபங்கள். நந்தி மண்டபம். இங்கு உள்ள நந்தி மிகவும் விசேஷமானது. நந்தியை தரிசித்தால் மன அமைதி, தடைகள் நீக்கம். மேலும் முருகன் சன்னதி, விநாயகர் சன்னதி, நாகர் சன்னதி. 100-200க்கும் மேற்பட்ட படிகள். ஒவ்வொரு படியும் ஒரு ஆன்மீக அனுபவம். மலையை ஏறும்போது காற்றின் சத்தம், மணி ஓசை, பக்தர்கள் ஓம் நமசிவாய. முக்கிய விழாக்கள்: மகா சிவராமன், கார்த்திகை தீபம், பங்குனி உத்திரம். இந்த நாட்களில் கோவில் நிரம்பி வழியும். பல பக்தர்கள் கூறுவது திருமண தடை நீங்கும், குடும்பம் ஒன்றாகும், மன அமைதி கிடைக்கும். திருச்செங்கோடு ஒரு கோவில் மட்டும் அல்ல, இது ஒரு தத்துவம், ஒரு வாழ்க்கை பாடம். ஆண் பெண் சமநிலை, சக்தி சிவ ஒற்றுமை. இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை காமெண்ட் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.